இறைவன் வந்து இந்த திருமறை திருக்குறளில் வந்து ஒரு விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறான். ஓ மனிதர்களே, ஜின்களே, இந்த இறைவனோட அருட்கொடை நீங்கள் எதை வந்து பொய்யாக்குவீர்கள் சொல்லி இறைவன் வந்து கேள்வி கேட்டே இருக்கான். 31 வாட்டி திருப்பி திருப்பி கேள்வி கேட்டே இருக்கான். நீங்கள் இந்த அருட்கொடை விஷயத்தை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இறைவன் கேள்வி கேட்குறா, நீங்கள் வந்து பொய்யாக்க முடியுமா? பொய்யாக்க வாய்ப்பே இல்லை. பொய்யாக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பொய்யாக்க யார் யாரெல்லாம் துணிஞ்சாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? தோல்வியில் தான் போய் முடிஞ்சுச்சு. இதில் ஒன்று தான் சார்லஸ் டார்வின் பரிணாம வளர்ச்சி கொள்கை 1980 என்ன பண்ணார்? ஆரம்பிச்சாரு. அவர் என்ன பண்ணாரு? அவர் புத்தகமும் ஒரு தோல்வி தான், அவரோட பரிணாம கொள்கையும் ஒரு தோல்வி தான். நீங்கள் எந்த விஞ்ஞானிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி. இறைவன் வந்து இந்த அருட்கொடையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அருட்கொடையை வந்து ஒரு சஸ்டைனபிளாக படைச்சிருக்கான். சஸ்டைனா அதாவது தொடர்ச்சியாக இருக்கும். அது மனுஷனுக்கு தேவை, பறவைங்களுக்கு தேவை, அந்த உலகம் சஸ்டைன் ஆகணும்னா தொடர்ச்சியாக இருக்கும். அந்த அருட்கொடைக்கு பின்னாடி ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும், ஒரு பேலன்ஸ் இருக்கும். பேலன்ஸ்னா இப்போ எல்லாமே இயங்கணும்னா அதுக்கு ஒரு பேலன்ஸ் தேவையில்ல. அந்த பேலன்ஸ் வந்து இறைவன் வந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கான்? கொடுத்துருக்கான். உதாரணத்துக்கு ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு விஷயம், நம்ம உடம்புக்கு வந்து புரோட்டீன் தேவை. நம்ம உடம்புக்கு புரோட்டீன் தேவை. ஒரு வளர்ந்த ஒரு மனிதர் உடம்புக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ புரோட்டீன் தேவைப்படும்? ஒரு 50 வயசு 50 கிலோ மனிதருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 0.8 அவரோட எடையோட இன்டூ 0.8 போட்டிங்கன்னா அவர் உடம்புக்கு தேவையான ஒரு நாளையோட புரோட்டீன் வந்து கணக்கிடப்படுறாங்க. அப்போ 50 கிலோ எடை உள்ள மனுஷனுக்கு எவ்வளோ புரோட்டீன் தேவைப்படும்? 40 கிராம் புரோட்டீன் வந்து தேவைப்படும் இந்த உடம்பு வந்து நல்லபடியாக இயங்குறதுக்கு. ஆனால் அந்த புரோட்டீனை தான் நம்ம உள்ள எடுத்துக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. இதுதான் இறைவனோட அருட்கொடை. ஒரு நாளைக்கு எவ்வளோ காலையில் என்ன சாப்பிட்றோம்? 2 இட்லி ஒரு வடை, சரி 3 இட்லி ஒரு வடை வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கணக்கு போட்டிங்கன்னா அதில் என்ன இருக்கும்? ஒரு 7 கிராம்லேருந்து 8 கிராம் ப்ரோட்டீன் தான் இருக்கும். மதியானம் ஒரு மீல் சாப்பிட்றோம், நல்ல மீல்ஸே சாப்பிட்றோம், அதில் எவ்வளோ இருக்கும்? 10லேருந்து 13 15 கிராம் ப்ரோட்டீன் தான் இருக்கும். அப்புறம் டீ சாப்பிட்றோம், டீயில் என்ன இருக்கும்? ஒரு 2 கிராம் ப்ரோட்டீன் தான் இருக்கும். நீங்கள் சாட் ஜிபியில் போய் போட்டு பார்த்தாலும் வரும், யூடியூப்பில் போட்டாலும் வரும். நைட்டு வந்து உணவு லஞ்சு டின்னர் சாப்பிட்றோம், சப்பாத்தியோ தோசையோ எதோ சாப்பிட்டாலும் என்ன பண்ணுறோம்? அதில் எவ்வளோ இருக்கும்? ஒரு 5லேருந்து 6 கிராம். எல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 30. ஆனால் உடம்புக்கு எவ்வளோ தேவை? 40. இதுதான் இறைவனோட அருட்கொடை. நம்ம உடம்புக்கு புரோட்டீன் அதிகமாக போயிடுச்சுன்னா கிட்னி வந்து வேலை செய்யாது. புரோட்டீன் கம்மியாயிடுச்சுன்னா உடம்பு வந்து சோர்வாயிரும். இது இன்பேலன்ஸாக இருக்கணும். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம என்ன பண்ணுறோம்? இது வந்து இன்பேலன்ஸ் கிடையாது. இருந்தாலும் இந்த உடம்பு இயங்குது பார்த்தீங்களா? இதுதான் இறைவனோட அருட்கொடை. அதான் இறைவன் என்ன பண்ணுறான்? திருப்பி 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 சொல்லி சொல்லி காட்டுறான். இது மட்டும் இல்லை, இன்னொரு படைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இது ஒன்று. இன்னொரு ஒரு பறவை ஒன்று இருக்குது. அது வந்து அஜ்மத் பாய் சொல்லியிருக்காரு, காமன் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பறவை, அதோட கால்கள் வந்து பூமியில் நிற்கக்கூடாத அளவுக்கான கால்கள் தான் இறைவன் படைச்சிருக்கான் அந்த பறவையை. அந்த பறவை வந்து அதிகமான மாதங்கள் வந்து வானில் தான் இருக்கும். தூங்குறது என்ன பண்ணுன்னா மேலேயே தான் தூங்கும் அந்த பறவை. அது பேர் வந்து காமன் ஷிஃப்ட் போட்டால் வரும். அதோட என்ன, அது இறைவன் எதுக்கு படைச்சிருக்கானா, இப்போ வந்து மழை டைம்லலாம் பார்ப்போம். மழை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கொஞ்சமாக வெயில் அடித்து வரும்போது ஒரு கூட்டமாக சில பறவைகள் வந்து வானில் பறக்கும். அது ஏன் பறக்குதுன்னா, இங்கே இருக்க அந்த பூச்சிங்களாம் இருக்கும்ல, போகிற சின்ன சின்ன பூச்சிங்களை சாப்பிட்றதுக்காக பறக்கும். கூட்டம் கூட்டமாக வரும். விவசாய நிலங்களில் ஊர்களில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்பயும் அது நடக்கும். ஒரு கூட்டமாக ஒரு பறவை வரும். மழை பெஞ்சு போன ஒரு நாள் கழிச்சு ஒரு கூட்டமாக ஒன்று சுற்றிட்டு வந்து போகும். இவன் வந்து படைச்சிருக்கான். அதோட கால்கள் என்ன பண்ணுன்னா கீழே வைக்க முடியாத அளவுக்கு தான் கால்கள் இருக்குது. இவன் அப்படி தான் அதை படைச்சிருக்கான். ஆனால் அது என்ன பண்ணுன்னா நின்றுக்கிட்டே தூங்கும். பறக்கும்போதே அந்த பறவை வந்து தூங்கும். ஒரு 40 நிமிஷம் வந்து என்ன பண்ணும்? தூங்கும். ஆக அந்த பறவையை தூங்க வச்சுட்டு தூங்குது அந்த பறவை. இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஒரு 3 பறவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக பறக்கக்கூடிய தூரங்கள் பறக்கக்கூடிய பறவை. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த காலரில் வந்து ஜிபிஎஸ் வைக்கிறாங்க, கழுத்து மேலே வச்சு அந்த பயணத்தை வந்து பார்க்குறாங்க. பயணம் வந்து நீடிச்சு போய்கிட்டே இருக்கு. சரியா? இது வந்து ஒரு விஷயம். இதை வந்து இறைவன் எப்படி திருமறை திருக்குறளை சொல்லி காட்டானா, சூரத்துல் முல்க் 67வது அத்தியாயத்தில் வந்து இறைவன் சொல்லி காட்டுறான்.
அவர்கள் மேலே பறக்கும் பறவைகளை பார்க்கவில்லையா? அவை தங்கள் இறகுகளை விரித்து மடக்குகின்றனர். அவற்றை தாங்குவது அர் ரஹ்மான், அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. என்ன பண்றான் இறைவன் வந்து சொல்லி காட்டுறான். ஒரு பறவை வந்து பல மாதங்கள் என்ன பண்ணுது, வானிலேயே பயணிக்குது, கடல்லையும் பயணிக்குது, இங்கேயும் கீழேயும் விழுகல, மேலே என்ன பண்ணுது, தன் தூக்கத்தையும் தூங்குது. தூங்கும் போது அவளோட ஒரு சில மூளை மட்டும் என்ன பண்ணும், வேலை செய்யும். இன்னொரு மூளை வந்து தூங்கும். அது பிரயாணம் பெய்யுது. இறைவன் கேட்கிறான், அது விரித்து அந்த தங்கள் இறக்கைகளை விரித்து மடக்குகின்ற அவற்றை தாங்குவது அர் ரஹ்மானை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லி இறைவன் என்ன பண்றான், இறைவன் வந்து கேட்கிறான். இதுதான் இறைவனோட அருட்கொடை. இறைவன் திருப்பி திருப்பி சொல்றான்ல 31 வாட்டி. இறைவன் வந்து எந்த ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொல்ல மாட்டான். குரான்ல பொறுத்த வரைக்கும் ஒரு சில சத்தியமான வார்த்தைகளை மட்டும் என்ன பண்ணுவான், திருப்பி திருப்பி சொல்லலாம். நான் சொன்னது வந்து உலகத்திலே நம்ம விசில் எடுத்துட்டாலும் 0.0.1 புள்ளியை மட்டும் தான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த அருட்கொடை வந்து நம்ம உடம்புலையும் இருக்கு, பறவைகள்கிட்டையும் இருக்கு. இதெல்லாம் படைத்த இறைவன் எப்படி பல பேரா இருக்க முடியும்? சிந்தித்து பார்க்க முடியும். ஒரு பறவை பறக்குது, என்ன பண்ணுது, எவ்வளோ பெரிய ஜெட்டா இருந்தாலும் என்ன பண்ணுது, தொழில்நுட்ப கோளாறு என்ன பண்றாங்க, போய் விழுந்து சமீபத்தில் இறந்து போனாங்க. எத்தனை பேர்? ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சாரு. மொத்த ஃப்ளைட்டும் போய் இறங்குது. ஒரு சின்ன பறவை, ஒரு 50 கிராம் கூட இல்லாத ஒரு பறவை தூங்குது. தூங்கி கொண்டு என்ன பண்ணுது, கடல் மேல பயணிக்குது. எங்கேயும் கீழே விழுகல, எங்கேயும் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுகல. அதோட உணவு எப்படி அது கிடைக்கணும், அந்த பறவைக்கு காமன் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க அந்த பறவை பேர். உணவு எப்படி கிடைக்கும்னா, அது போற பூச்சிகளை பிடிச்சதான் சாப்பிடும். பறக்குகின்ற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடக்கூடிய அந்த பறவை அது வந்து பறக்குது. இதுதான் இறைவன் சொல்றான், மனிதர்களே ஜின்களே, இறைவனோட அருட்கொடையை வந்து நீங்க எதை நீங்க பொய்யாக்கி வரீங்க? ஏன்னா பொய்யாக்க வாய்ப்பே இல்லை. நவீன விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, முடிஞ்சு போன விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, மாடர்ன் சயின்ஸா இருந்தாலும் சரி, என்னென்னமோ சொல்லக்கூடிய நானோ டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, எந்த துறை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த இறைவனோட அருட்கொடை என்ன பண்ண முடியாது, பொய்யாக்க முடியாது. உண்மை பண்ணதான் முடியும். என்னதான் பொய்யாக்க அவங்க முயற்சித்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியில போய் அவங்களே தோல்வியில் தான் முடிவாங்க. ஏன்னா இறைவன் வந்து அந்த சஸ்டெயின் சொல்லக்கூடிய, சஸ்டெயின்னா அதை சார்ந்து பல விஷயம் இயங்கி கொண்டு இருக்குது. ஒரு பொருளை சார்ந்து பல விஷயம் இயங்கி கொண்டு இருக்குது. அந்த விஷயத்தை வந்து இறைவன் வந்து அவ்வளோ அற்புதமா கட்டமைச்சிருக்கான். ஏன்னா ஒருத்தனால தான் என்ன பண்ண முடியும், அதை வந்து கட்டமைக்க முடியும். இறைவன் தான் சொல்றான், இந்த உலகம் வந்து ஒருத்தர் இல்லாம 2 பேரால படைச்சிருந்தா என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கான், சீர்குலைஞ்சு போயிரும்னு சொல்லியிருக்கான். அந்த பறவை வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் இந்த பறவை இருக்குது. பேரு காமன் ஷிஃப்ட். அந்த பறவை என்ன பண்ணுது, எல்லா இடத்துலையும் போகுது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நிலையை தான் கொண்டுது. இன்னொரு விஷயம், அந்த பறவைக்கு வந்து கால் ரொம்ப பலகீனமா இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, மரங்கள்லயும் செடிகள்லயும் என்ன பண்ண இறங்க முடியாது. அது எப்படி கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்யுதுன்னா, இனப்பெருக்கம் செய்யறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும், பறவைகள் வந்து கீழே இறங்கும். அது கீழே இறங்கி தன் வாய்கள் இருக்க ஒரு சின்ன உமிழ் நீர் மாதிரி வருது, படைக்கிறான். அது கூட இருக்க அந்த இறக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இருக்க என்ன பண்ணுது, அது கட்டி தன் இனப்பெருக்கம் செஞ்சு திருப்பி என்ன பண்ணுது, பறந்து போயிருது. அதோட கூடு தான் இது. தெரியுதா? இதுதான் அந்த பறவையை கட்டுற கூடு. தன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு உமிழ்நீரை வச்சு என்ன பண்ணுது, அந்த இடங்கள் மரங்கள்லையும் பொந்துகள்லையும் என்ன பண்ணுது, தன் கூட அமைச்சு பயணிக்குது. இந்த மாதிரி கூட நீங்க பார்த்து மேல உட்கார்ந்து இருக்கு அந்த பறவைகள். இதுதான். இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் இறைவனோட அருட்கொடை. நம்ம கிட்ட மட்டும் இல்ல, இறைவனோட அருட்கொடை இல்லாம இந்த உலகம் என்ன பண்ணாது, இயங்காது, சஸ்டெயின் பண்ணாது, சமநிலையே இருக்காது. இறைவன் வந்து ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி, எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய அருட்கொடையை வந்து வச்சிருக்கான். இப்படிலாம் படைச்ச இறைவன் எப்படி பல பேரா இருக்க முடியும்? அதான் இறைவன் தன் திருமறை திருக்குறள் சொல்றான், குல்ஹு அல்லாஹு அஹது, இறைவன் ஒருவன் தான், அல்லாஹு சமத், அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை, அவன் யாராலும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே இல்லைன்னு சொல்லி என்ன பண்றான் இறைவன் தன் திருமறை திருக்குறளை வந்து சவாலிட்டு சொல்கிறான். பல விஷயம் சொல்றான். இதனாலதான் இறைவன் சொல்றான், திருப்பி 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 அந்த வசனத்தை எல்லாம் பண்றான், ஓ மனிதர்களே ஜின்களே, இறைவனோட அருட்கொடையை வந்து எதை நீங்க நிராகரிப்பீர்கள், எதை நீங்க பொய்யாக்கணும்னு சொல்லி கேட்கறான். திருப்பி 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 தான் கேட்கறான். என்ன பண்ண முடியாது, அந்த பொய்யாக்கக்கூடிய சிந்தனை பண்ணா கூட என்ன பண்ண முடியாது, அதுக்கு பொய்யாக்க வாய்ப்பே இல்லை. சிந்திக்கிறோம், பொய்யாக்கிடுவோம், பொய்யாக்க முடியும்னு சொல்லி ஒரு மனசை சிந்திக்கிறான்னா, சிந்திச்சு அதோட முடிவு என்ன போய் முடியும்னா, பொய்யில முடியாது. இறைவனோட அருட்கொடை இருக்குன்னு சொல்லி உண்மையில தான் போய் முடியும். அப்படி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பல பேர் விஞ்ஞானிகள். ஆக இதுதான் இறைவன் தன் திருமறை திருக்குறள்ல ஒரு விஷயம் திருப்பி 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 கேட்கறானா, அந்த அருட்கொடை வந்து நான் சொன்னது ஒரு சில அருட்கொடை தான். இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்பும் சரி, நம்ம அன்றாட பயணிக்கக்கூடிய விஷயமும் சரி, எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பண்ணுது, இந்த அருட்கொடை சமநிலையா இருக்குது. உதாரணம் சொல்றோம், நம்ம உடம்புக்கு தேவை புரோட்டீன்,
அந்த சரியான புரோட்டீன் நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்க மாக்குறோம். அந்த புரோட்டீன் இல்லாமல் நம்ம உடம்பு வந்து இயங்காது. கால்சியம் குறைபாடு வரும், பலவிதமான குறைபாடு வரும். இருந்தும் நம்ம ஏதோ ஒரு உணவை நம்ம சாப்பிட்றோம், அது என்ன ஆகுது, நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருளா மாற்றி உடம்பு எப்படி படுது, அதை பயன்படுது. இதுதான் இறைவனுடைய படைச்ச இறைவனுடைய அருட்கொடை. நம்ம எல்லாரையும் படைச்ச இறைவன் வந்து ஒருவன் தான். வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.